ஒரு அழகான கிராமத்தில் 3 நண்பர்கள் வாழ்ந்து வந்தனர். அவர்களின் பெயர்கள் மணி, ராஜா, கார்த்திக். 3 பேரும் சிறுவயதிலிருந்தே ஒன்றாக வளர்ந்தவர்கள். மணி மிகவும் தைரியமானவன். ராஜா புத்திசாலி. கார்த்திக் அன்பும் கருணையும் நிறைந்தவன். ஒரு நாள் அவர்கள் வீட்டுக்கு பக்கத்துல இருக்க இடத்துல வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. 3 பேருமே சந்தோஷமா விளையாடும்போது மணி இப்படி சொன்னா, டேய், என்னங்கடா இன்னும் எவ்வளோ நாள் தான் பந்து கோலி பம்பரம்னு விளையாடுறது? எனக்கு விளாண்டு விளாண்டு போர் அடிக்குதுடா. நம்ம ஏதாவது புதுசா ட்ரை பண்ணி பார்க்கலாமா? கரெக்டா சொன்னடா மணி. நானும் இது போல யோசனையெல்லாம் அடிக்கடி யோசிச்சிருக்கவாங்க. இன்னைக்காவது ஏதாவது இன்ட்ரெஸ்டா பண்ணலாம். அப்படி சொல்லிட்டு 3 பேருமே காட்டுக்குள்ள ஏதாவது இன்ட்ரெஸ்டா விளையாடலான்னு காட்டோட மையப்பகுதியை நோக்கி நடந்தாங்க. அப்போ ரொம்ப வயசான ஒரு முனிவரை பார்த்தாங்க. ஐயா, யார் நீங்க இப்படி ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டுக்குள்ள தனியா உட்கார்ந்திருக்கீங்களே? உங்களுக்கு உதவி ஏதாவது தேவைப்படுதா என்ன சொல்லுங்க. எதுவாயிருந்தாலும் நாங்க பண்றோம். எனக்கு எந்த உதவியும் வேணாம்பா. நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த காட்டுக்குள்ள ஒரு ரகசிய புதையல் இருக்கு. ஆனா அதை கண்டுபிடிக்க நல்ல மனசும் ஒற்றுமையும் வேண்டும். பேராசப்பட்டா அது கிடைக்காது. அதுவே உங்களுக்கு ஒரு விறுவிறுப்பான சோதனையாயிருக்கும். அந்த முனிவர் சொன்னதை கேட்ட 3 பேருமே வீட்டுக்கும் போகாம புதையல் மேல எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமலும் அங்கேயே நின்னுட்டு இருந்தாங்க. அப்போ மணி இப்படி சொன்னா, நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த புதையலை தேடி போலான்னு நினைக்கிற உங்களுக்கு என்ன தோணுது? அந்த முனிவரை பார்த்தாலும் பொய் சொல்றப்பல தெரியல. கடைசியா ஒன்னு சொன்னாரு பாருங்க, நட்சத்திர காட்டுல ஒரு வரைபடம் கிடைக்குன்னு. அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டா சுலபமா அந்த புதையலை கண்டுபிடிச்சிடலாம். இப்படி பேசிட்டு வரப்படம் இருக்க இடமான நட்சத்திர காட்டு நோக்கி நடந்தாங்க. ரொம்ப நேர பயணத்துக்கு அப்புறம் அந்த காட்டை வந்தடைஞ்சாங்க. வந்ததும் அங்க இங்கன்னு எல்லா இடத்துலயும் அந்த வரைபடத்தை தீவிரமா தேடினாங்க. கடைசியா கார்த்திக் அதை கண்டுபிடிச்சு எடுத்தா, பாத்தீங்களாடா, புதையலையே நல்லவங்களால தான் எடுக்க முடியும். அந்த புதையலை கண்டுபிடிக்கிற மேப்பநாதனை கண்டுபிடிச்சான். அப்போ நான் எவ்வளோ நல்லவன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி சொல்லி கார்த்திக் தன்னைத்தானே பெருமைப்படுத்திக்கிட்டா. போற வழி நெடுக்கதா அந்த வரைபடத்தை எப்படி கண்டுபிடிச்சான் பாத்தீங்களான்னு அத பத்தி மட்டுமே பேசிக்கிட்டு வந்தா. பிறகு அந்த வரைபட உதவியால புதையல் இருக்க குகைய வந்தடைஞ்சாங்க. இந்த குகைதான் போல அது, வாங்க சீக்கிரம் உள்ள போய் பார்க்கலாம். அப்புறம் யோசிக்காம குகைக்குள்ள ரொம்ப தூரம் நடந்து கடைசியா அந்த புதையல் பெட்டிய பார்த்தாங்க. கார்த்திக்கும் ராஜாவும் அந்த மின்னுற பெட்டிய பார்த்தும் பக்கத்துல போய் அதை எடுக்க பயப்பட்டாங்க. ஆனா மணி கொஞ்சம் தைரியசாலின்றதால மெதுவா பெட்டிக்கிட்ட நடந்து போன புதையல் பெட்டிய துறக்க முயற்சி செஞ்ச. அந்த பெட்டியில கை வச்சதும் அந்த குகை இடிஞ்சு விழ ஆரம்பிச்சது. அந்த பெட்டியை எடுத்துக்கிட்டு வெளியே ஓடி வந்தாங்க. சீக்கிரமா பார்த்து தொரடா உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. சரிடாயிரு துறக்கிற. ஆனா ஒரு விஷயம், உள்ள புதையலே இருந்தாலும் அதை நம்ம எப்பவும் போல ஒற்றுமையாதான் பகிர்ந்துக்கணும். என்ன எந்த ஒரு செல்வமும் நம்மள பிரிக்க கூடாது. இப்படி பேசிட்டு அந்த புதையல் பெட்டிய சிறிது பயத்திலையும் நிறைய ஆர்வத்தோடையும் பெட்டிய திறந்தா, அந்த பெட்டியில தங்கமோ வைரமோ புதையலோ இல்ல. அதுக்கு பதிலா ஒரு புத்தகம் இருந்துச்சு. அத பார்த்த 3 பேரும் படிக்க ஆரம்பிச்சாங்க. அதுல என்ன எழுதி இருந்துச்சுன்னா, உண்மையான புதையல் தங்கம் வைரம் அல்ல, உங்களின் நட்பும் ஒற்றுமையும் தான் மிகப்பெரிய செல்வம்னு இருந்துச்சு. 3வரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்தனர். மணி சொன்னான், நான் தங்கம் கிடைக்கும் என்று நினைச்சேன். ஆனா நம்ம நட்பு தான் பெரிய புதையல்னு இப்போ எனக்கு புரிஞ்சிடுச்சு. இந்த சாகச பயணத்தை என்னோட வாழ்நாள்ல நான் மறக்கவே மாட்டேன். புத்திசாலித்தனமும் முக்கியம். ஆனா நண்பர்கள் இல்லாமல் அதற்கு மதிப்பு இல்லை. நம்ம ஒற்றுமைதான் நம்ம பலம். எந்த செல்வத்தையும் விட நல்ல நண்பர்கள் முக்கியம். நாம எப்போதும் இப்படி ஒன்றாக இருக்கணும். அதுதான் உண்மையான சந்தோஷம். அன்றிலிருந்து 3 நண்பர்களும் இன்னும் நெருக்கமாக வாழ்ந்தனர். அவர்களின் நட்பு கிராமம் முழுவதும் ஒரு எடுத்துக்காட்டாக மாறியது.